எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இது வந்து துபாயோட லாங் வீடியோ விலாகு. துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல. ஸோ வந்து நான் காலையில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து புர்ஜ் கலிஃபாவுக்கு போக போகிறேன். அது வந்து 5 மணிக்கு நான் புக் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன். 5 மணிக்கு புக் பண்ணால் தான் வந்து நைட் வியூவும் பார்க்க முடியும், காலையில் சன்ரைஸும் பார்க்க முடியும், கூட்டமும் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக காலையில் புக் பண்ணியிருக்கேன். அந்த விலாக் தான் எனக்கு பார்க்க போகுது. மணி இப்போ 3. ஸோ கிளம்பிட்டு பார்ப்போம். 2000 years later. கிளம்பியாச்சு. இப்போ வந்து 3:30னாலும் நாங்கள் நல்லா அப்படியே ரெடி ஆனோடனே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு, இப்போ வந்து காலையில் மெட்ரோனா இங்கே கிடையாது. காலைல 5 மணிலேருந்து ஆரம்பிக்குது. அதனால் டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து கரீம்னு ஒரு ஆப்பில். நான் என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறது மற்ற வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் சும்மா ஒரு விலாகாக இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அப்படியே என் கூட புர்ஜ் கலிஃபாவை பார்க்கும்போது இந்த கேப் பாட்டுக்கெலாம் வேண்டாமா? இந்த மதராசப்பட்டினத்தில் ஒரு பாட்டு உண்டு, அந்த மாதிரி இருக்குல்ல, அவ்வளோ அளவுக்கு இல்லை, பட் நல்லா இருக்குல்ல. என்ன ஒட்டகப்பாலா? ஒட்டகப்பால டிப்புறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஒட்டகப்பாலில் காப்பி குடிச்சிட்டு இருக்காப்புல. எனக்கு இங்கே வந்ததுலேருந்து வடிவேலு என்ன காமெடியாக இங்கே சர்ஜா அதுனா சர்ஜாவா அபுதாபியா அபிதாபியா? இதுதான் மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர். நாங்கள் உள்ளே போகலான்னு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கூடி போயிடுச்சு விலை. 4000 ரூபா டிக்கெட் ஃபஸ்ட்டு காட்டுச்சு ஒரு ஆளுக்கு காட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து 10,000 ரூபா காட்டுருச்சு. 10,000 ரூபாய்க்கு போகிற அளவுக்கு நான் இங்கே இல்லை வசதி அப்படின்னு சொல்லி நான் போடலை. ஆனால் வெளியே போய் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வருவேன். துபாயில் வந்து கேபுனா கூட மீட்ரு போட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய க்யூவும் வந்து புர்ஜ் கலிஃபாக்கு தான். பட் நாங்கள் வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி ஃபஸ்ட் ஆளாக புர்ஜ் கலிஃபாவுக்கு போக போகிறோம். மொத்தமாகவே இங்கே 3 பேர் தான் இருக்கோம். அதனால் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சன்ரைஸ் வரைக்கும் பார்த்துட்டு சிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வருவோம். உள்ளே என்ட்ரானோடனே அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ, ஒரு குட்டி புர்ஜ் கலிஃபா. அப்புறம் வந்து யார் இவங்க அப்பா? ஃபாதர் ஆஃப் துபாயா. நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியா காந்தி தாத்தா. எனக்கு ஒரு டவுட்டு, இதையும் கெட்டியிருப்பாங்க. இது ஏன் முதல் இங்கே எந்த கடையும் இல்லை, ஒன்றும் இல்லை, உள்ள எது கெட்டியிருப்பாங்க? போக போக காதும் அடிக்குது. லிஃப்ட்டுக்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்டம் நான் இங்கே தான் பார்க்குறேன். வியூ எப்படி இருக்குல்ல. கீழே தண்ணியே அப்பா ஜிகு இருந்தால் ஊரில் திருவிழா வந்தால் தான் இந்த லைட்டெல்லாம் போடுவாங்க. இந்த ஊரே லைட்டாக தான் இருக்குது இல்லை, செம்ம அழகு. இங்கிருந்து குதிச்சா சுத்து எலும்பு கூட மிஞ்சாது. நம்ம ஊரில் கத்தி போகிற மாதிரி இங்கே எப்படி இருக்கு? ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு. இதில் நம்ம அப்படியே நடந்து போகலாமாமா. நான் நடக்க போகிறேன். சுறு இதாக தெரியுது. நைட்டு வியூவையும் பார்த்தாச்சு, டே வியூவையும் பார்த்தாச்சு. நாங்கள் இங்கே ஃபோட்டோ எடுத்து வாங்கிக்கிட்டோம். 8 ஃபோட்டோ 80 கிராம்ஸாம், 2000 ரூபா நம்ம ஊர் கணக்கில். பட் ஒரு ஆசைக்கு வாங்கினோம், வீட்டில் ஃப்ரேம் போட்டு ஒட்டிக்கலான்னு. புர்ஜ் கலிஃபாலேருந்து புர்ஜ் கலிஃபாவோட ரிவ்யூ. ஸோ வந்து நைட்டு வியூ கண்டிப்பாக பார்க்கணும். நைட்டு வியூவும் பார்க்கணும், கீழே குடிஞ்சால் தான் தெரிவிங்க ஏன் நைட்டுக்கு. ஒரு டே வியூவும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டா ரெண்டையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு காலையில் கூட்டமும் இல்லாமல் போயிடலாம். காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி தான் புக் பண்ணிச்சு. நான் கூட சந்தோஷப்பட்டேன் காலையில் சாப்பாடு இங்கே முடிச்சிடலான்னு. ஆனால் காஃபி தான் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டாக. எனக்கு மேலே போய் பார்த்துட்டு வந்ததை விட வெளியே அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே பெருசாக ஏதோ நம்ம ஃப்ளைட்டில் போய் மேலே பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. புர்ஜ் கலிஃபா வெளியே இருந்து காட்டுறேன். டூடூ முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ வீடியோன்னு மாற்றி எடுத்தாச்சு. ஆனால் நான் வந்து என் பேகு கையில் வச்சுருக்கேன்னு தான் பேர். ஆனால் அது எங்கேயாட்டு அங்கே இருக்குது, அந்த இடத்துல நாங்கள் இங்கே ஃபோட்டோ எடுத்து நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம். துபாயில் அந்த பயமே இல்லை. ஆனால் அதுக்குன்னு அப்படி வச்சுட்டு வாங்கன்னு சொல்ல வரல.
ஒரு மாதிரி யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, அந்த மாதிரியே தான் இருக்குது. கொஞ்சம் சேஃபாக இருக்குது. இது ஏதோ ஒரு பிரம்மாண்டமான இடம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது வெறும் கக்கூஸ்க்கு எவ்வளோ ஒரு மாடல் பண்ணியிருக்காங்க. நம்ம போக போகிறது வந்து துபாய் அக்வேரியம். புக் பண்ணதுலே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இது வந்து இதுதான். அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உள்ளே போவோம். இதுதான் துபாய் அக்வேரியம். பட் மாலுக்கு வெளியே நின்று பார்த்தாலே சில மீன்கள் வந்து அழகழகாக நீந்தி உலாவி கொண்டு இருக்கிறது. அது வந்து பெண் குயின் தானே பொண்ணு பறந்துருச்சு. ஐயோ பின்னாடி பாரு, அது என்னது அந்த பறந்துக்கிட்டு போகிறது, அது பேர் எதுவோ சொல்லுவாங்களே. ஐயோ நல்ல மீன் டேஸ்ட். ஓ ஷார்க்கு பாரு முன்னாடி, அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது பாரு. இந்த இது மாதிரி ரெக்க வச்சுட்டு அந்த மீன் கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட. அந்த ரெக்க வச்ச மீன் ஒன்று தெரியுதுல்ல, வவ்வால் மாதிரி, அது பேர் என்னன்னு யாருக்காடி தெரிஞ்சா சொல்லுங்கள். நம்ம கூட சாப்பிடுவோம் அந்த மீன். அந்த இருக்கு பாரு. இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கு. என்னமோ நான் கடலுக்குள்ளேயே அந்த ஸ்கூபா டைவிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஐயோ ரொம்ப, நான் இன்னும் வெளியே தான் இருக்கேன். அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்கள அழகாக போகுது. பக்கத்தில் இருக்கு மீன், அந்த காட்டுறேன். இது பாருங்க. அம்மா ஓ ஓ ஐம் லவ்விங் இட். கடலுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம். தெரியுதா மீன் என் தலைக்கு மேல போறாங்க. இது பேர் திருக்கன்னு நினைக்கிறேன். திருக்க மீன். வாய் கீழே இருக்கு. ரொம்ப ரொம்ப மேஜிக்கலா இருக்கு. தெரியுதா, தலை மேல ஷார்க்கு போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து எனக்கு இங்க கொஞ்சம் இத பாருங்க, சுறா, குட்டி குட்டி சுறா சாப்பிட்ருக்கோம். இதுக்கிட்ட மாட்டின பல்ல பாருங்களேன், மேலேயே கிடக்குது இல்ல? ஏம்மா வாயை பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன முழிக்க? நீ crocodile மாதிரியும் இருக்க, மீன் மாதிரியும் இருக்க. நீ எந்த வகை? இல்ல நாய் மாதிரி கூட இருக்கு முறைக்கி. டாய்ஸ். ஆமே, நீங்க வந்து தான் ஜெயிச்சிங்க. ரன்னிங் ரேஸ்ல முதலில் வந்தவர் இவர்தான். வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? என்ன மீனோ, மூக்குல மீசை இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உனக்கு கூட தான் மீசை இருக்கு, எப்போ ஷேவ் பண்ணுவேன்னு கேட்பாங்க. ஐயோ பெண் குயின் எவ்வளோ அழகாக இருக்குது. அது நடக்கிறத பாருங்களேன். இந்த டிஸ்கவரி சேனலில் பெண் குயின் பார்க்கும்போதெல்லாம் இப்படி தான் அது நடந்து போகும். இதில் வந்து அது வயசுக்கு ஏற்றாப்புல அது கயிறு கட்டி வச்சுருக்காங்களா, அந்த சிவப்பு பச்சை அப்படி இப்படின்னு ஒன்றுக்கு கட்டி வச்சுருக்காங்கல்ல. அது வந்து அது வந்து பொண்ணா பையனாங்கிறத குறியீடு வைக்கிறதுக்கும், அது எவ்வளோ மந்த்து ஓல்டுங்கிறது இது பண்ணுறாங்களாம். ஐயோ உள்ளே போயிட்டு அப்படியே அது கொஞ்சம் போல் இருக்கும். ஆனால் அதுக்கு வேறு தனியாக டிக்கெட் வாங்கணுமா? இதுவே ஆல்ரெடி காஸ்ட்லி தான் புக் பண்ணிச்சு. இப்போ திருப்பி உள்ளே போகிறதுக்கு இன்னொரு டிக்கெட்னானா முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படியே கிளம்ப வேண்டியதான். இதெல்லாம் ஃபிஷ்ஷா? சி, அது ஃபிஷ் இல்லை, இதுதான். இது ஜெல்லி ஃபிஷ்ஷா? ஜெல்லி ஃபிஷ்ஷு குழந்தைகளில் இப்படி தான் இருந்திருக்கு. குழந்தைகள் வளர்ந்து ஜெல்லி ஃபிஷ்ஷாக மாறிவிட்டது. இதுவுமே வந்து ஜெல்லி ஃபிஷ் தானா? ஆனால் வந்து அப்சைட் டவுன். ஆமாம், மல்லாக்கப்படுத்திருக்கும் ஜெல்லி ஃபிஷ். அப்போ இது ஏன் கேட்டகிரி? மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். இங்கே ஒரு இந்த கலர் பேர்னா ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்குல்ல, இது என்னதுன்னு சொல்லுங்கள். நம்ம எல்லாம் மரக்கட்டைன்னு நினச்சிருக்கோம். ஆனால் மரக்கட்டை இல்லை, இது ஒரு மீன். இது பேர் என்னது? ஐயோ இது பேர் என்ன? அக்டோபஸ். கனவா தானே? பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. Oh, which one is 2 months old? Oh my god. என்ன குதிப்பு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. கீழே இருக்கிற சைஸை பார்த்தீங்களா? ஒருத்தர் மேல ஒருத்தர். நீ இருக்க வெயிட்னா அது இருக்க சைஸ் என்ன? சோம்பேறி கழுத என்ன மாதிரி நீங்களும் சோம்பேறி கழுதையா? சரி இருங்க. எனக்கு ரெட்டு. பைத்தான் நல்லா உறங்குது, ஆனா நமக்கெல்லாம் தான் பயம். தமிழியான் பச்சோந்தி எங்க கலர் மாதிரி பார்ப்போம். பச்சோந்தி வேற ஓனா வேறையா? துபாய் அக்வேரியம் பார்த்தாச்சு. கொடுத்த விலைக்கு ரொம்ப பெருசாக நான் பார்க்கல.
பெண் குயின் உண்மையாகவே ரொம்ப அந்த அந்த நான் எப்படி என் மனசை இது பண்ணிக்கிறேன்னா பெண் குயின் நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி. பட் விலைக்கு இதுவான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. வெளியவே நிறைய அந்த மீனெல்லாம் தெரியுது, அந்த மீனை பார்க்கலாம். பெண் குயின் பார்க்க மட்டும் உள்ளே போகலாம். பெண் குயின் பார்க்க டிக்கெட் விலையை கேட்டால் ரொம்ப மனசு நீங்கள் எல்லோரும் இதாகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து அல்பேக் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப அதுவும் காஸ்ட்லி தான். அதுக்காக ஏதாவது சின்னதாக ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு அல்பேக் வந்தோம். நாங்கள் வந்து ஒரு ராப்பும் ஒரு நான் பிரியாணி இருக்கும்னு நினச்சேன். அல்பைக்குன்னு பேர் பார்த்து எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. பட் அங்கே வெறும் இந்த பீஸா பர்கரு அது இதுதான். எனக்கு நீ சோறு சாப்பிடணும். இது எப்படி இருக்கு? சைஸ் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? ஓகே. பட் இப்போ அடுத்தது வந்து ஸ்கை வியூ அப்சர்வட்டரி. அது வந்து இந்த அண்ணன் கயிறு மேலே நடக்க போகிறான் அந்த மாதிரி கிளாஸில் நடக்கிற மாதிரி போல் எனக்கு தெரியல. போய் பார்ப்போம். இப்போ ஒரு காமெடி நடந்துச்சு. என்னன்னு சொல்கிறேன். சேலம் அப்படின்னு பரவாயில்லையே, சேலம் அப்படி தமிழ் நேம் வச்சுருக்காங்களே அப்படின்னு. பட் ஐ நோஸ் அது ஏதோ ஒரு பிராண்டுன்னு சொல்லிட்டு. பட் சேலம்னு வாசித்தேன். அப்புறம் தான் தெரியுது அது பேர் சலீமா. ஃபஸ்ட்டு சலீமான்னா கரெக்டாக தெரியாது நமக்கு. பட் ரெண்டுக்குமே ஒரே ஸ்பெல்லிங் தான். நான் என்ன பண்ணுறது? அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு எக்ஸ்ட்ரா லெட்டர் ஆட் பண்ணியிருக்கணும். வாங்கியாச்சு. ஆனால் அந்த மேலே தொங்குது இருக்கே, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக 400 வாங்கணுமா? ஆல்ரெடியே நான் பல இது கொடுத்து தானே உள்ளே வந்திருக்கேன். எங்கள் மாதிரி தான் இருக்குது. லிஃப்ட் 20வது மாடியை தாண்டி போகுது. 30வது மாடி. இன்னொரு பில்டிங் மேலே போயிட்டுருக்கு. அப்போ அது எவ்வளோ பெருசு. இங்கே வந்தாச்சு. ஸோ எல்லாமே ஒரு வியூ தான். இது புர்ஜ் கலிஃபா இங்கேருந்து தெரியுது. இங்கே இருக்கிற எந்த பில்டிங்கில் பேர் பார்த்தாலும் எம்ஆர் 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 எம்ஆர்னா அப்படி என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். அந்த சைடு நம்ம நல்லா அப்படியே ஒரு மாதிரி பாஷை பார்த்தோமா. இந்த சைடு ஃபுல்லாக ஓல்டு துபாயாமா. ஓல்டு துபாய் புதுசு மாதிரி தான். ஓல்டு துபாயில் இங்கே சின்ன வீடு அந்த மாதிரிலாம் இருக்குமா? சின்ன வீடு ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் வந்து ஏதோ ஜெருசலேம் பெத்லஹேம் பார்க்குற மாதிரி இருக்கு. இல்ல இங்க ரெண்டுமே இருக்கு. அந்த சைடு பார்த்தா அப்படி, இந்த சைடு பார்த்தா பெரிய பெரிய பில்டிங் அப்படி இருக்கு. நடுவில் பார்த்தா நாங்க கன்னியாகுமரி அது பேர் கண்ணாடி பாலம் அது மாதிரி தான் இருக்கு. துபாயில் இருக்கிறத நாங்கள் கன்னியாகுமரியில் கொண்டு வந்துட்டோம். ஆல்ரெடி புர்ஜ் கலிஃபா பார்த்துட்டோன்னா டாப் வியூவில் போயிட்டு அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். பட் இப்படி கீழே அப்படி பார்க்கலாம் நம்ம நடக்கும்போது. அது நம்ம கண்ணாடி பாலம் அங்கே பார்ப்போம் அதே மாதிரி தான். பட் இது வந்து ரொம்ப ஹைட்டு, அப்படி பார்க்க அழகழகாக இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு கிளாஸ் ஸ்லைடு பண்ணேன். அது சூப்பராக இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் தான், ஆனாலும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட வந்துட்டோம். மெட்ரோ வந்து இடக்குள்ளே தப்பாக ஏறிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு திருப்பி வந்து சேர்றதுக்குள்ளே பசி. மணி 2 இங்கே டைமுக்கு. இங்கே வந்து நிறையா மல்லு அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே மோஸ்ட்டாக அவங்களோட இதாக இருக்கும். ஸோ இந்தியன் ஃபுட்ஸ் நல்லாவே கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி பருப்பு குழம்பும் இங்கே வந்து நம்ம பருப்பு குழம்பு விடலை பாருங்களேன். கடவுளே, பாஸ்மதி அரிசி மட்டும் எனக்கு இது சோத்து கூட பிடிக்காது. انتقالية بين خطي الأحمر والأخضر لمترو دبي. The final destination of this train next station is Union. This is interchange station between. துபாய் மால் வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க, இந்த வாட்டர் ஃபால். ஏன்னா இதுதான் ஃப்ரீ. நல்லா இருக்குல்ல இடமே. புர்ஜ் கலிஃபாவோட நைட் வியூ. இந்த இடமே ஜகஜோதியா இருக்கிறது. பட்டறையை போட்டு நாங்கள் இங்கேயே உட்காந்து விட்டோம். இன்னும் ஃபவுண்டைன் ஷோ தொடங்கலை. ஐ திங்க் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டின்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இது இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இல்லை டக்குன்னு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து கம்மியாக தண்ணி விழுந்துட்டு இருந்து திடீர்னு விழுந்து பாரு ஒரு சத்தமாக கத்திட்டேன்.
ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இது வந்து ஒரு லாங் வீடியோ. ஸோ இது வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then it's bye from ஒரே குடும்பம். டடா.